இந்த ஆணவ கொலைக்கு ஏதாவது அது தொட மாட்டீங்க? தொட மாட்டோம். எதனால? அது வேணாம் அது. அது வந்து எங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எங்களுக்கு. ஓஹோ! அத பத்தி நாங்க தனியா ஒரு டீட்டெயிலாவே வச்சிருக்கோம். ஜாதிய ஒழிக்கிறதுக்காக எங்க தலைவர் தனியா ஒரு புக் எழுதிட்டு இருக்காரு. அது பாதியில இருக்கு. ஓகே. அது ஈஸியா ஒழிச்சுருவாரு அதெல்லாம். எந்த மாரி ஒழிப்பாரு அவரு? இப்ப சீமான் அண்ணன் வந்து ஜாதிய எப்படி ஒழிப்பாருன்னா, குடின்னு பேரு மாத்துவார். போர்ட்ல ஜாதின்னு எழுதிட்டு அழிச்சுட்டு குடின்னு மாத்திட்டா ஜாதி ஒழிஞ்சிருச்சு. ஓ! இப்ப இவரு அது மாரி ஏதாவது மாத்திருவாரு. ஓகே. அது மாரி மாத்திட்டா ஜாதிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஆண் ஜாதி, பெண் ஜாதின்னு வச்சுருவாரா? ஒரே ஜாதின்றுவாரு. ஒரே ஜாதி ஒரே கொண்டு ஜாதி வந்துருவாரு. அப்படின்னு. ஓ! பரவால்ல. நல்ல திட்டமா இருக்கே. அப்படி ஏதாவது டிஃபரெண்ட்டா ஏதாவது யோசிப்பாரு. நீங்க நெனச்சே பார்க்க மாட்டீங்க. அப்படி மாத்தி அவர வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அவரு. சரி, முதல்வர ஏன் தூக்கத்துலருந்து எழுப்ப போறீங்க? அவரே இப்ப தூக்கம் கிடைக்கிற டைம் கம்மி தான். ஏன் தூக்கத்த எழுப்ப போறீங்க? எழுப்புறத தாண்டி இப்போ ஒரு முதல்வர் தூரத்துல இருந்து பார்த்தாலே எங்க தலைவர் நடுங்கிருவாரு. நடுங்கிருவாருன்னா அவங்க நடுங்கிருவாங்க. அதனால அவரு இப்போ நம்ம தலைவர் எங்க தலைவர நீங்க திடீர்னு எழுப்புனீங்கன்னா என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வாரு எங்க தலைவர் எழுப்புனா? சொல்லுங்களேன். நீங்க தான் கத்தி சொல்லணும். அடிச்சு யாரா இருந்தாலும் அடிச்சுருவாரு. பளிச்சு பளி உச்சிலாம் பல வாட்டி அடி வாங்கியிருக்காரு. தும்சம் பண்ணிருவாரு. ஜானெல்லாம் எட்டி மிதிச்சிருக்காரு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தூங்க விடுங்கன்னாரு. சார் வெளிய போணும். இன்னும் 10 நிமிஷம். எந்திரிக்க முடியாதுங்க. இப்ப நீங்க நைட்டு வேல முடிச்சுட்டு 24 மணி நேரத்துல வந்துருவீங்க. 23 மணி நேரம் இதாகுமா? இந்த மாரி பிரச்சனைகள்? மீதி 2 மணி நேரம். அடுத்த நாள் 1 நாள் வாங்கி 1 மணி நேரம் வாங்கி தூங்குவாரு. ஓ! கடன் வாங்குவாரு. ஆமா. அப்போ அவரு தூங்கக்கூடிய ஒரு நபர் நீங்க வந்து எழுப்புனீங்கன்னா, உடனே காலைல யாராலயும் எழுப்ப முடியாது. நீங்க அலாரம் அடிக்கிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம். ஒரு ஆமா. 10 நிமிஷம்னு வப்பீங்கல்ல. அப்படி வந்து ஸ்னோஸ் வச்சு வச்சு தூங்குவாரு. அப்படி தூங்கக்கூடியவர். அதனால தான் அன்னைக்கு கரூர்ல அந்த சம்பவம் ஆயிப்போச்சு. ஓ! அந்த துயர சம்பவம் அதனால நடந்துச்சு. ஆமா. அன்னையிலருந்து அவரு திருந்துனாரு. இனிமே நானா எந்திரிக்க வரைக்கும் எனக்கு எழுப்பாதீங்க. அப்படின்னு அவரு திருந்திட்டாரு.